நேத்திக்கு ஆன்மீகத்தில் அன்றாட வாழ்க்கை இதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வாழ்க்கை சாதனை முறை, தன்னை அறிய மனத்தை ஒழிக்க நடத்தப்பட வேண்டிய சாதனை முறை. நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுதான் பழக்கம். எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் இம்மீடியட் கேள்வியா இருக்கும். இது வெளி உலக வாழ்க்கைக்கு, புற உலக வாழ்க்கைக்கு, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு காரியத்தை எப்படி பண்றது, திறம்பட செய்யறது அப்படின்றது என்ன ஆயிடுதுன்னா, உள்ளுக்குள்ள நம்மளை பார்க்கறத விட எப்படி பார்க்கறது, பார்த்தல்னா என்ன, அது என்ன தன்மை, ஏதாவது மெத்தட் இருக்கா, இப்படின்றதெல்லாம் வந்துடுறது. ஏன்னா மைண்ட் இந்த செட்டப்ல தான் மைண்டே விழிப்பு நிலை பூரா ப்ராஜெக்டாவே இயங்கின்னு இருக்கு. ப்ராஜெக்டுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவேட்டட் என்டிட்டி இருந்துட்டே இருக்கான். இந்த மோட்டிவ்ஸ் எல்லாமுமே பிராரப்த கர்மத்தினால வந்துட்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கையா திருப்பி ஒவ்வொரு ஜென்மங்கள்லயும் விதவித வடிவங்கள்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இந்த பூமி மொத்தம் இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான பூமி இருக்கோ தெரியாது, எத்தனை இடத்துல பிறந்தோமோ. இந்த பூமியிலேயே பல பிறவைகள் எடுத்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உடலா இருக்கும் பொழுது எல்லாமே செய்தல் அப்படின்றது மாதிரி ஆயிடுறது. ஆன்மீக சாதனைகள்லாம் கூட செய்தல் மாதிரி, எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஆறுது. ஆக்சுவலா பண்ணாம இருக்கிறத தொடர்ந்து பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண போறோம். எதையுமே பண்ணாமல் இருக்கிறது, இதுவாகவும் ஒரு தனித்த ஜீவத்தன்மை, ஒரு அகந்தை மாறாமல், அகந்தையினுடைய வழியே ஏதாவது ஒரு மெத்தட் கிடைக்கணும். அந்த உடல்ல நல்லா வாசம் பண்ணி அந்த மெத்தட் மூலமா ஒரு செக்யூரிட்டியை தேடி மனத்தை பெருக்கி அந்த மனச்சூழல்ல அப்படியே கதகதப்பா இருக்கிறதா இந்த அகந்தையினுடைய விஷமத்தன்மை. அது விஷமம் பண்ணிட்டே இருக்கு. எப்படி பண்ணணும்ன்றது மூலமா ஒரு மெத்தட் வேணும். மெத்தட் மெத்தட் அடாப்ட் பண்றவனா அது மாறி தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால்தான் நுட்பத்திலேயே அதிநுட்பமா அகந்தைய போக்குறது தான் இங்க உண்மையான ஆன்மீகமே. நேற்றுக்கு பார்த்துன்றதுல 3 விதமான வழிமுறைகளை பதஞ்சலி மகரிஷி கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா பதஞ்சலி யோக சூத்ராஸ்ன்றதுல அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரங்க சாதனைகள்னு சொல்லப்படுற உடம்புக்கு உள்ள மனத்து மூலமா நம்ம பண்ண வேண்டிய சாதனைகளையும் அற்புதமா சொல்லி கொடுத்திருக்கார். வெளியில ஆசனா, பிராணாயாமா அந்த மாதிரி வகையான எல்லாவற்றையும் கூட அவர் சொல்லி கொடுத்திருக்கார். அந்த பதஞ்சலி யோக சூத்ராஸ்ல பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா அவ அத அதனுடைய விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கார். ஒரு சுவாமிஜி கொடுத்திருக்கார். அவர் பேர் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி, சத்யானந்த பரமஹம்சர். இவர் கொடுத்திருக்காரு. இங்க பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, டிசிப்ளின் ஃபார் சாதனா. அதுல அவர் சொல்றதே இதுதான். தபஹ ஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோக. செய்ய வேண்டியவைகள். கிரியானா ஆக்ஷன், கிரியா யோகம்னா செய்தல். யோகம்னாலே எதையோ போய் அடையிறோம், செஞ்சு அடையிறோம். இந்த கிரியை மூலமா, செய்தல் மூலமா எதை அடைகிறோம் அப்படின்னு பார்த்தா, புற உலக வாழ்க்கையில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா, ஒரு படிப்பை படிச்சா அதுக்கு உண்டான சம்பாத்தியம், வேலை, அது இது கிடைக்க போறது. ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட நடந்து போனா அந்த இடத்த போய் அடைய போறோம். இதெல்லாமே ப்ராஜெக்ட், எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ். இங்க உள்ளுக்குள்ள பண்றதையும் கிரியாயோகம்ன்ற மாதிரி, செய்தல் மாதிரி, செய்யாமையே, செய்யாமல் இருத்தலையே சொல்லிக் கொடுக்கிறார் பதஞ்சலி மகரிஷி. எல்லா மகரிஷிகளுமே அதுதான் சொல்லிக் கொடுக்கிறார். சும்மா இருத்தலை தான் சொல்லிக் கொடுக்கிறார். அதை தான் நம்ம நேத்திக்கு தலைப்பாவே ஆன்மீகத்தில் அன்றாட வாழ்க்கை, ஆன்மீகம்னா தன்னை அறிதல்,
கண்ணை அறிதல்னா சொல்லற சும்மா இருத்தல். சொல்லற சும்மா இருத்தல்னா மனம் என்று ஒன்று இல்லை என்பதை உணருதல். திருப்பி இந்த உணருதல்ன்ற வார்த்தைக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளுதல், தெரிதல். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷனா தெரியணும். அப்புறம் புரிதல் நடக்கணும். தெரிஞ்ச இடத்துல புரிதல் நடக்கணும். ஓஹோ இதுதான் போல் இருக்கு. சும்மா இருக்கிறதுன்னா என்ன, உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் கூட அசைவில்லாமல் இருக்கணும்ன்றா. ஆமா, எண்ணமே இல்லாமல் மனமே இல்லாமல் தூங்கி இருக்கோமே, தூக்கத்துல இருந்திருக்கோமே. செத்து போயிடலையே, நம்ம தூக்கத்துக்கு போறோம்னா செத்தா போறோம் இல்லையே. அதே போலதான் இங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் ஆக்சுவலா ஞானமே. தாட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு தான் அத்தனை முயற்சிகளுமே. இங்க மனம் என்று ஒன்று இல்லை என்று உணருதல், ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளுதல். இந்த மாதிரி டொமைன்லாம் இருக்கு, இந்த மாதிரி சாதகங்கள்லாம் இருக்கு, வழிமுறைகள்லாம் இருக்கு. இது இன்னர் சயின்ஸ். அவுட்டர் சயின்ஸ் எல்லாம் இறைவனால படைக்கப்பட்ட, தண்ணி கீழே தான் போகணும், காத்து எல்லா இடத்துலயும் வியாபித்து சுழலணும், நெருப்பு மேலதான் போகணும், திடப்பொருட்கள் கீழே தான் போய் விழணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அத போல இங்க உணருதல்ன்ற ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் புரிந்து கொள்ளுதல், மூணாவது என்ன அறிந்து கொள்ளுதல். தெரிஞ்சது புரிய ஆரம்பிக்கிறது, இதுதான் இது அப்படின்றது புரிய ஆரம்பிக்கிறது. புரிஞ்சது அறிஞ்சதாவே ஆயிடுறது. எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க உள்ள இருக்கிற வெற்றிடம் போல இருக்கே தவிர ஒரு முழுமையான பூரண வஸ்து அது. அது இல்லாத புள்ளியே இல்லை. ஒரு புள்ளியிலையும் அது வியாபிச்சு அலைவா முழுமையா இருக்கு. வேற ஒவ்வொரு புள்ளியிலையும் முழுமை அது. அப்படி இருக்கிற வஸ்து தான் அந்த பொருள். சோ அத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சின்ற பிறகு நடக்கிறது அறிதல். அறிதல்னா என்ன, தெரிஞ்சு முழுமையாக அறிந்த தன்மைன்னா என்ன, அதை நன்றா தெரிந்து புரிந்து அறிந்த தன்மை. இது மூணு முழுமை பெற்ற இடம் உணர்ந்த தன்மை. உணருதல், தெரிதல், புரிதல், அறிதல், உணருதல். உணருதலுக்குள்ள இந்த மூணு நடக்கிறது. அததான் இங்க இந்த இதுவா கொடுத்து, மனம் என்று ஒன்று இல்லை என உணருதல். ரியலைசேஷன். ரியலைசேஷன்னால என்ன, அந்த இசட் வரும் நடுவுல, எஸ் வராது. செல்ஃப் ரியலைசேஷன். இங்க என்ன செல்ஃப், இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல என்ன அர்த்தம், இருப்பது ஒன்று பூரண பொருள், அதை உணர்ந்து கொள்ளுதல். அதுதான் மனம்னு ஒண்ணு இல்லைன்றத அதையும் உணர்றோம். இது இந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லை, என்ன தூக்கத்துல இல்லை, அது இல்லாமையும் நாம இருந்தோம். ஆன்மாவே நேர ஆன்ம சுகத்தை நம்மளுக்கு கொடுத்தது, சோர்ஸ்ல இருந்து சுகம் வந்தது அப்படின்ற அளவுக்கு அங்க தூக்கத்துல நடக்கிறது. அதனாலதான் உணர்தல்ல இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு அடுத்தது மனம் என்று ஒன்று இல்லைன்னு. மனம் தான் என்ன, நம்மளுடைய விழிப்பு நிலையும் கனவு நிலையும். ஏன் விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை ஏன் சொல்ல, தூக்க நிலையில நோயிங்னஸ் இல்ல, அறிதல் நடக்கிறது இல்ல, அறிவு அங்க விழிச்சுட்டு இல்லை. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் அனைத்துமே மனத்தோட எங்கேயோ போயிடுறது. அதனாலதான் நோயிங் ஸ்டேட்ஸ் ரெண்டுத்திலையும் விழிப்பு பிளஸ் கனவு நிலையில நாம உடலாக இருப்பது தான் மனமாக இருப்பது. திருப்பி மனம்னா என்ன, எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஞாபகங்கள், பழைய அனுபவங்கள், பழைய வாசனைகள், இவைகளை எல்லாம் வச்சு இந்த மூமெண்ட்ல புது கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது மூலமா திங்கிங் ப்ராசஸ் கண்டினியூ ஆகி அது மூலமா ஆசை வயப்பட்டு வெறுப்ப வயப்பட்டு புது அனுபவங்களுக்கு ஏங்கி அவைகளை அடைந்து திருப்பி அவைகளை பதித்து திருப்பி திருப்பி இந்த சுழல்ல இருக்கிறது தான் மனம். இந்த மனத்தை, இந்த மனம் தான் அன்றாட வாழ்க்கை. இந்த மனத்தை எடுக்கிறது தான் இப்ப நம்ம பண்ற ப்ராசஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு கொடுக்கறது பதஞ்சலி மகரிஷி கொடுக்கறது தவம் அப்படின்றார். என்ன மீனிங், அது நம்ம இப்ப பார்ப்போம். இத அவர் சத்யானந்த பரமஹம்சர் கொடுத்திருக்கார், அற்புதமா கொடுத்திருக்கார். தபஸ், ஸ்வாத்யாயா அண்ட் ஈஸ்வர பிரணிதானா கான்ஸ்டிடியூட் கிரியா யோகா. இதுதான் செய்தல் முறையா இங்க நடக்கிறதே இதுதான்.
இதுல வந்து முக்கியமா தபச மாத்திரம் நம்ம இன்னைக்கு சத்சங்கத்துல பார்ப்போம். அப்புறம் கொடுத்திருக்கிறது அப்படியே வெர்பாட்டிம் நான் படிக்கிறேன். Literally, the word tapas means to burn, to create heat, or to produce energy. Usually, tapas is translated as asceticism, austerity, or penance. But really, it means a process which completely eliminates the imperfections. அசுத்தங்களை களையிற தன்மை. தவம் பண்றதுன்னா என்ன? தபஸ்னா தபத்தின்னா வந்து காய்ச்சுதல், சுடுதல். இதுதான் வந்து தபஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். காய்ச்சுதல், தபஹ தபதி. ஆபாத ஸ்வம் தாபயதி ஆபாத தலமஸ்தக அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து விஷ்ணு நாராயண சுக்தத்துல வரும். ஸ்வம் தாபயதி அதாவது தேகம் பூரா ஒரு இளஞ்சூடோட ஆபாதம் உள்ளங்காலிலேருந்து தலமஸ்தக மண்டையோட்டு வரைக்கும் உச்சந்தலை வரைக்கும் ஒரு இளம் சூடு தாபயத்தின்ற வார்த்தை அங்க வரும். அந்த மாதிரி இந்த தபஸ்ன்ற வார்த்தை வந்து டு ஹீட். இப்போ ஏதாவது இதுல இருந்து அது பொண்ணுல இருந்து அழுக்கு எடுக்கணும்னா கூட, தங்கத்துல இருந்து அழுக்கு எடுக்கணும்னா கூட என்ன பண்றா, அதை சுடறா, பொண்ணை வந்து காய்ச்சறா. அத போல வந்து நம்மள என்ன பண்றோம், தேகத்துக்கு நல்ல தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறோம். அது வந்து அந்த அசுத்தங்களை எடுத்துடுறது. அதுதான் வந்து இங்க நடக்கிற ப்ராசஸ். இது வந்து உடனே நம்ம வந்து ஏதோ வந்து ஒரு தவம்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அதுவே கிடையாது. இது வந்து இன்னர் ப்ராசஸ். ஐயா, இது வந்து செய்யாமல் இருக்கிறதை செய்யறதுக்கு வேண்டிய ஒரு மெத்தட், கிரியா யோகம்ன்ற செய்ய வேண்டிய முறையா அவர் வந்து பதஞ்சலி மகரிஷி சொல்றார். But really, tapas means a process which completely eliminates the imperfections, the dross. அதாவது எல்லாம் தடித்து ஸ்தூலமாக மாறும் தன்மையிலிருந்து அதை மெல்ட் பண்ற அளவுக்கு நம்ம உள்ள பார்க்கும் பொழுதே ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து சக்தி அந்த பார்வையினுடைய தீட்சண்யம் தாங்காம எழாமல் அப்படியே வந்து நின்றுடுறது. ஐயோ இவன் யாரோ முழிச்சுன்னுட்டான் உள்ள, என்கிட்ட வந்து இனிமே நம்ம சேஷ்டை பண்ண முடியாது அப்படின்னு அகந்த என்ன பண்றது, பேசாமல் அப்படியே நிக்கிறது. தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம அப்படியே நிக்கிறது. நின்றால் வெளி, அசைந்தால் வழி. வழின்னா காற்று, அசைறது தான் காத்து. அது நின்று போச்சுன்னா என்ன, வெறும் வெளி. அத போல என்ன ஆயிடுது, மனம் வந்து அப்படியே நிக்க ஆரம்பிக்கிறது. இந்த நிக்கிற ப்ராசஸே ஒரு 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 பெரிய பாக்கியம் பண்ற ப்ராசஸ். நம்மளுக்கு கிடைக்கிற அது பாக்கியம்னே சொல்லணும். இங்க வந்து இதுதான் அவர் சொல்றாரு. Really, it means a process which completely eliminates the imperfections, the dross of the inner personality. Inner personality, உள்ளுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை, மன அசுத்தங்களை, மன மாசுகளை. இந்த தபஸ் பண்ற ப்ராசஸ்ல தான் தியானம் எல்லாமே வருது. தியானம் அனைத்து விதமான சமாதி அனுபவங்களும் வருது. அதாவது தாட்ஸ்னுடைய வேரியஸ் கைண்ட்ஸ், உணர்ச்சிகளுடைய வேரியஸ் கைண்ட்ஸ், காட்சிகளுடைய வேரியஸ் கைண்ட்ஸ், ஒலிகளுடைய வேரியஸ் கைண்ட்ஸ் எல்லாமுமே வந்து இதுக்குள்ள வரப்போறது. இதேதான் புத்தர் வந்து இன்னும் அற்புதமா அவர் வந்து ஒரு பாணியில அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே ஒரே ஒரே வழிமுறை தான், உள்ளதான் ஆரம்பிக்கப்படுறது. உள்ள இருக்கிற அனைத்து பர்சனாலிட்டிகளும் புடம் போடப்படுகின்றன. இந்த புடம் போடுதல் தான் தபஸ். அதுக்குதான் ஒரு அவேர்னஸ் கொண்ட, ஒரு பேர் அட்டென்ஷன் கொண்ட ஒரு பார்வையை நம்ம பெருக்கிக்க போறோம். It is said in the Bhagavad Gita that the fire of jnana burns the entire stock of karma, which means it burns the accumulated karmas, the current karmas, and the karmas that are already sacrificed. இதுதான் வந்து சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் அப்படின்னு 3 விதமான கர்ம குவியலை எரிச்சு பொசுக்கிடுறதான் எது, இந்த தபஸ். ஆக்சுவலா என்ன, பார்த்தல் தான் அங்க தபஸ். அந்த பார்த்தல் வந்து உணர்வோடு கூடின பார்வை. உணர்வே பார்வையா மாற ஆரம்பிக்கிறது. இப்ப சாதாரணமா நம்ம புலன்கள் மூலமா தான் எல்லாத்தையும் இது பண்றோம். புலன்கள் மூலமா தான் எல்லாத்தையும் வந்து உணர்றோம். கண்கள் மூலமா தான் காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் குருடர்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, ஒலிகள் மூலமா, மீதி தொடுகை மூலமா, எல்லாத்து மூலமாவும் அவ பார்க்க ஆரம்பிக்கிறா.
ஒரு அவயம் ஹீனமா போச்சுன்னா, அங்க ஹீனமா போச்சுன்னா மீதி அவயவங்கள்லாம் வந்து ஹெல்ப்புக்கு வருது அவளுக்கு இல்லையா? இங்க வந்து இந்த அவயவங்களையே இந்த புலன்களையே நம்பாமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு பார்வை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். அததான் வந்து இங்க சொல்றாரு. அந்த பார்வைக்கு என்ன, கர்ப்பகோடி வருஷமா நம்ம அறியாமை காட்பட்டு என்னென்னமோ செயல்களா மாறி யார் யாராவோ மாறி மாறி வாழ்ந்த வாழ்க்கைகள் அனைத்துமே மனம் என்ன என்பதை விசாரிக்கப்பட்டு எரிக்கப்படுகிறது. It is said by Nagarjuna that even a seed, when not burnt, is capable of giving rise to many seeds and plants. In the same way, when the chitta is not freed from the samskaras, it is capable of producing many more samskaras, bodies and reincarnations. A roasted or burnt seed becomes incapable of reproducing. This process is tapas, which involves self-purification. தன்னைத்தானே தான்ற பொருளை அடையறதுக்கு முன்னாடி தான்ற பொருள் வந்து ஒரு ஜோதி பொருள். ஜோதி பொருள்னா என்ன? ஸ்தூல வெளிச்சம் கிடையாது, ஸ்தூல உஷ்ணம் கிடையாது. ஒரு அறிவே ஒரு பொருளா தொலைங்கிட்டு இருக்கு. இங்க அண்ட சராசரங்கள் பூரா அறிவே ஒரு பொருளா. ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கையில வந்து புரிதல்ன்றது எப்படி நடக்கிறது? நம்மளுக்கு அம்மயமா அப்படியே ஆயிடுறோம், டக்குன்னு புரியுறது, எப்படியோ புரிஞ்சுடுத்து. ஒரு பையனுக்கு ஒரு கணக்கு ப்ராப்ளமே புரியாம இருந்தத டீச்சர் வந்து விளக்கி 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 சொல்லிட்டு வந்து டகால்னு புரிஞ்சுடுறது. எனக்கு புரிஞ்சிருது, இனிமே நீங்க எக்ஸ்பிளனேஷனே பண்ண வேண்டாம், புரிஞ்சுடுத்துனா புரிஞ்சுடுத்து, அவ்வளவுதான். புரிதல் நடந்துருத்துனா என்ன அர்த்தம்? ஞானம் வந்துடுத்துன்னு அர்த்தம். ஞானம் வந்துதான் திருப்பி அங்க அஞ்ஞானம் வராது, அங்க பொய்மை இருக்காது. அது போல நம்மள படிக்கிற படிப்புல இந்த பியூரிபிகேட்டரி ப்ராசஸ் போல இந்த தவம்ன்றது தபஸ்ன்றது உள்ள நடக்கிறது. இந்த பார்த்தல் தான் தபஸ். ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்வார், சீயிங் இஸ் எண்டிங், முடிக்கிறது. எதை முடிக்கிறோம்? ஒரு பிகமிங் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்துக்கிட்டையும். ஒரு தாட்டுக்கு பின்னாடிக்கு கூட என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா எதுவும் மாறணும். அவன் வந்து எதுவாகவும் மாறணும், எதையோ அடையணும், எதையோ திருப்தி செஞ்சுக்கணும். ஒரு பர்சனாலிட்டியினுடைய வேட்கையை வந்து அடைஞ்சு அதை தணிக்கணும் அப்படின்னு பலவிதமான வேகங்கள், ஓட்டங்கள் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு ஒவ்வொரு க்ஷணமும். இது ஓஞ்சி இருக்கிற காலமே கிடையாது. அதனால்தான் மிக நுட்பமாக பண்ண வேண்டியிருக்கு இந்த செல்ஃப் பியூரிபிகேட்டரி இந்த ப்ராசஸ். இந்த செல்ஃப் பியூரிபிகேட்டரி ப்ராசஸ பண்றதுக்கு கையாளுற உபாயம் தான் வந்து தவம். தமிழ்ல வந்து தவம், சமஸ்கிருதத்துல தபஸ். இந்த தபஸ்ன்றது வந்து பார்த்தல், மென்மையான பார்த்தல், எந்த கருத்துக்களற்று பார்த்தல், எடை போடுதல்கள் அற்ற பார்த்தல், விமர்சனங்கள் அற்ற பார்வை. அதாவது எல்லா வினைச்சொற்களையும் கம்பேரிசன்ஸ் இல்லாத பார்வை, காம்படிஷன்ஸ் இல்லாத பார்வை, தேடுதல் கூட இருக்கக்கூடாது, சீக்கிரா கூட இருக்கக்கூடாது. இந்த பார்வை பார்க்கும் பொழுது இன்னசென்ஸ்னா இன்னசென்ஸ், அப்பேற்பட்ட இன்னசென்ஸ் இருக்கணும். அதனால்தான் ஞானிகளை என்ன சொல்வான்னா, அவ வந்து வெற்று பார்வையோட இருப்பாளாம். இந்த அழகா இருக்கிற பறவை பாத்தீங்கன்னா, புறாவோ ஏதானோ அந்த முட்டை மேல குஞ்சு பொறிக்கிறதுக்கோசரம் அடகாத்துன்னு உட்கார்ந்து இருந்ததுன்னா, அது வந்து அந்த ஃபீலே தன்னுடைய ஹிருதயத்தினுடைய பால்பிட்டேஷன் மூலமா அந்த இதயம் துடிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பந்தனம், அந்த ஸ்பந்தா மூலமா லைஃப அங்க உள்ள அந்த முட்டை மூலமா அந்த குஞ்சுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கு. முட்டையில இருக்கிற கருவுக்கு அப்படியே அனுப்பிச்சுட்டு தாட் ரூபமாவே அனுப்பிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள தாட்லெஸ்ஸா வெறும கண்ணு இப்படியும் அப்படியும் அப்படியே அந்த பறவை பார்த்துட்டு இருக்குமே தவிர வெளியில ஆக்சுவலா ஒண்ணுத்தையுமே பார்க்கல. அது ஒரு வெற்று பார்வை. அந்த பார்வைக்கு பின்னாடி ஒரு பர்சனாலிட்டி இருந்து உலகத்தை இடம் போட்டு இல்லவே இல்லை. அத போல ஒரு பார்வை நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். ஒரு தாட் பின்னாடி கூட ஒரு சென்டர் இல்லாமல் ஏதோ தாட் வந்திருக்கு, ஏதோ செயல் வந்திருக்கு, செய்யப்படணும், அவ்வளவுதான். செய்பவன் யாருன்னு கூட தெரியக்கூடாது. அப்சர்வர் இல்லாத அப்சர்வேஷன் வந்து தூய்மையான அப்சர்வேஷன், செய்பவன் இல்லாத செயல் வந்து பியூரிபிகேட்டரி ப்ராசஸ். இவைகள் எல்லாம் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, சித்த சுத்தி அப்படின்ற ஒரு சித்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது.
தெளிவே அற்று, தான் ஒரு மனிதன்ற ஒரு பாவம் கூட அற்று வெறுமனே இருத்தல், அதுதான் வந்து அல்டிமேட் சும்மா இருத்தல். அததான் வந்து சகஜ சமாதின்னே சொல்லுவா. அப்படி இருக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா வினைகள் மயமா வந்து மனம் மாறி இருக்கு. தன்னை ஒரு கர்த்தாவா நினைக்கிற அளவுக்கு அது வந்து பல பர்சனாலிட்டிகளை, பல அனுபவித்தவர்கள் பலர் உள்ள வந்து பதிஞ்சு கிடக்கா. அவர்களுடைய வெளிப்பாடுகள் தான் அந்த பிகமிங் ப்ராசஸ் ஓயாம நடந்துட்டே இருக்கு. இந்த ப்ராசஸே நிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ப்ராசஸ் நிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இந்த சித்த சுத்தியை நாடி இந்த செல்ஃப் பியூரிபிகேட்டரி ப்ராசஸ்க்குள்ள இறங்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு பண்ண வேண்டியது ஆக்சுவலா என்ன? பேர் அட்டென்டிவ்னஸ், மோட்டிவ்லெஸ், நான் ஜட்ஜ்மெண்டல், எல்லாத்தையும் போட்டுங்க. அப்படி இருக்கிற ஒரு பார்வை, இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. இந்த தபஸ்ன்றத மேல எப்படி விவரிக்கிறார் அப்படின்றத பாத்துருவோம். இங்க நாகார்ஜுனான்றவர் புத்திசத்துல மத்தியாத்மிகா பிலாசபின்னு நடுப்பாதை, நடுவுல பாதை, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் விட்டு ஹீனயானா மகாயானா ரெண்டும் மாற்று ஒரு நடுவுல ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த பாதையை விவரிச்சவர் அந்த நாகார்ஜுனான்றவர். அவர் சொல்லியிருக்காரு, ஒரு தாட், ஒரு ஆசை, ஒரு வேகம் இருந்தா கூட அது பல விதைகளுக்கு பிறவிகளை கொடுத்து அந்த விதைகள் மூலமா பல மரங்கள்ன்ற வாழ்க்கை பிறவிகள் வந்து இங்க அமைஞ்சிரும். அதனால இங்க செல்ஃப் பியூரிபிகேட்டரியில வந்து ரொம்ப சின்சியரா இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த இதுவே பாத்தீங்கன்னா டிசிப்ளின் ஃபார் சாதனா அப்படின்றது டைட்டில் கொடுத்திருக்கா. டிசிப்ளின்ற வார்த்தையை நீங்க என்ன அர்த்தம்? ஒரு நடைமுறைப்படுத்துற ஒரு இதுக்கு நெறிமுறைப்படுத்துற இதுதான், நெறிமுறைக்கு ஆட்படுதல் தான் வந்து டிசிப்ளின். அதனுடைய ரூட் வேர்ட் பாத்தீங்கன்னா டிசைபிள். டிசிப்ளினுக்கு ஆட்பட்டவன் தான் டிசைபிள். டிசைபிள்ன்ற வார்த்தை தான் வந்து டிசிப்ளினா மாதிரி இருக்கு. யாரு இது என்ன டிசிப்ளின்? எக்ஸ்டர்னல் டிசிப்ளின்ஸா இது இல்ல. இப்ப பேசுறதெல்லாம் என்ன? உள்ள பத்திய டிசிப்ளின், உள்ளுல நடக்க வேண்டிய டிசிப்ளின். இந்த உள்ளுல டிசிப்ளின் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில ஓரளவுக்கு வந்து நம்ம நித்திய நியமங்கள் எல்லாம் நம்ம அற்புதமா வந்து மாறி இருக்கணும். இந்த வெற்று பார்வையை கை கொள்ளுங்கள். அதுதான் வந்து நம்மள வந்து கதி சேர்க்கும். ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இந்த மொமெண்ட்ல நம்ம எப்படி இருக்கணும், இதுதான் வந்து சும்மா இருத்தலையே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் இப்ப பண்ண போற டிசிப்ளின். ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் காத்தால விழித்ததிலிருந்து அந்த ஆள் மாத்திரம் இல்லாமல் அந்த செயல் நடக்குமா? செய்பவனற்று செயல் நடக்கும். ரோட்ல நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். வெறும் உடலை உபயோகித்து உடல் நடந்து கொண்டிருக்கிறதுன்ற அவேர்னஸை தவிர உள்ளுக்குள்ள வேற எதிர்காலத்தை பத்தியோ கடந்த காலத்தை பத்தியோ நிகழ்காலத்திலயோ அந்த நடந்து போதலுக்கு பின்னாடியே ஏதோ மோட்டிவோ இல்லாமல் வெறுமனே, அதுக்கு தான் பல உபாயங்களை வந்து புத்த மதத்துல புத்தர் வந்து அற்புதமா சொல்லி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து என்ன ஹெட்டிங்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல வருது. அதாவது என்ன? வெற்று கவனமாகவே எப்படி வாழறது, மைண்ட் இல்லாமல் ஒரு ஏக கவனமாக ஏகாகிரகத்தோட ஒரு முனைப்போட எப்படி வந்து விழிச்சதிலிருந்து கடைசி தாட்டு மறைஞ்சு தூக்கம் வர வரைக்கும் எப்படி வந்து சத்தாவே வாழுதல், ஒரு சென்டர் இல்லாமல் எப்படி வாழுதல், இதுக்கு பலவிதமான மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் அடுத்த சத்சங்கத்துல.